முன்னாடிலாம் நான் இங்கே படிக்கும்போது இங்கிலீஷ் சரியாக வராது, தப்பு தப்பாக இங்கிலீஷ் பேசுவோம், வைடிடி வெண்ட் அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் தான் பேசிட்டு இருந்தேன் நல்லா. ஆனால் தமிழ் நல்லா வரும். இப்போ அப்படியே மாறி போச்சு. நான் வெளில மீட் பண்ணுறேன், 10ல் 8 பேருக்கு தமிழ் எழுத படிக்கவே தெரியல. இங்கிலீஷ் பேசுகிறாங்க, இங்கிலீஷ் எழுதுறாங்க, படிக்கிறாங்க, ஆனால் தமிழ் எழுத தெரியல, படிக்க தெரியல. ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் அது. நான் ஒரு ஃப்ரெஞ்ச் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணேன், பெல்ஜியமில் ஷூட்டிங். அங்கே எனக்கு இங்கிலீஷ் தெரியுமான்னு அவங்க கேட்கும்போது நான் தெரியும்னு சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு. ஏன்னா பொதுவாக இங்கிலீஷ் ஒருத்தனுக்கு தெரியலன்னா தான் கிண்டல் பண்ணுவாங்க. தெரியுதுன்னு அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏன் நீங்கள் ஆச்சரியப்படுறீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை உங்களுக்கு உங்கள் மதர் டங் தானே தெரியணும், பட் இங்கிலீஷ் ஒரு போனஸ் தானே அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான் அவங்கெல்லாம் பார்க்குறாங்க. உங்களுடைய தாய்மொழி தான் உங்களுக்கு முதல்ல தெரியணும். உங்களுடைய தாய்மொழியை நீங்கள் முதல்ல எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும். தமிழ் வரலன்னு சொல்றது பெருமையும் இல்லை, அது ஒரு ப்ரைடும் கிடையாது. அது ஆக்சுவலாக வந்து ஒரு தாய்மொழி தெரியலன்னா அது ஒரு அவமானம் தான். கண்டிப்பாக தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் இந்த இடத்துல என்னோட தமிழ் டீச்சர் சித்ராமொழி மிஸ் நான் நினைச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர், அவங்களை நான் இங்கே ஞாபகப்படுத்திக்கிறேன். தயவு செஞ்சு தமிழ்லையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இங்கே எத்தனை பேர் இருக்கீங்களோ, இந்த கேம்பஸ் இன்னும் பெருசாகணும். அதில் உங்கள் பேர்லலாம் ஒரு பில்டிங் இருக்கணும். டெஃபினட்டாக அப்பயும் நான் இங்கே வந்து உட்காந்து அதை பார்த்து நான் என்ஜாய் பண்ணணும். நான் வருவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நல்லா படிங்க, நல்லா இருங்க, வாழ்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.